நமக, அறிவம நாராயண நமக. பரபரத்தில் பரம், பரத்தில் சிவம், சிவத்தில் சக்தி, சக்திகளின் நாதம், நாதத்தில் விந்து, விந்துவிலே சதாசிவம், சதாசிவத்தில் ருத்ரன், ருத்ரனிலே விஷ்ணு, விஷ்ணுவிலே பிரமா, பிரமாவிலே ஆகாயம், ஆகாயத்திலே வாயு, வாயுவிலே அக்னி, அக்னியிலே அப்பு, அப்புவிலே பிரதியு, பிரதியிலே அன்னம், அன்னத்தின் கண் நரம்பர்க பட்சிகள் படைக்கப்பட்ட நேரத்திலே நீர்மேல் குமிழ்கிற காயம், அதன் இல்லாதவர்களோட நீர் மாயம், பார்மீது மெத்தவு நேயம், சற்று பத்தாவது இருந்தது பண்ண உபாயம் என சொல்லக்கூடிய காயத்தை படைக்கக்கூடிய மாயன் பிரம்மதேவன் என சொல்லக்கூடியவரை வணங்கி இந்த உலகத்திலே ஆய கலைகள் 64 எளிய உணர்வுக்கு எண்ணம்மை தூய உறுப்புள் இங்கு போலாவார் என் உள்ளத்தின் உள்ளே வராது இடர் என சொல்லக்கூடிய கலைக்கு வாணி, கலை வாணியை கண்டு வணங்கி ஆசி பெற்று அடைந்தேன் வைகுண்டம். உச்ச அவதாரம், குரும் அவதாரம், வராக அவதாரம், ராம அவதாரம், பலராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம், நரசிம்ம அவதாரம், வாமன அவதாரம், பரசுராம அவதாரம், கல்கி அவதாரம் என சொல்லக்கூடிய 10 அவதார கதாநாயக மூர்த்தி மூர்த்தின்னு சொல்லிட்டேன். சுந்தியிலே நடு வந்தியில சிந்தையிலே இந்த உந்தியிலே விஷ்ணு என சொல்லக்கூடிய விஷ்ணுவை வணங்கி தத்தித்த தூதுதி தாதுதி தத்துதி துத்தி துதைதி துதைத்த தாதுதி தித்தித்த தித்தித்த தாதது தித்தித்த தத்தத்தோது தித்தித்த தோது தித்தி என ராமனை மலரடை வீற்றிருக்கக்கூடிய லிக்குமி தேவியை கண்டு வணங்கி ஆசி பெற்று அடைந்தேன் கைலங்கிரி. 4 எழுத்து போடு நடுவே நரம்பு இருக்கும், காலும் தலையும் கடைச்சாதி மேலாக ஒட்டு முதல் எழுத்தும் ஓது 3ஆம் எழுத்தும் விட்டால் பரமனுக்கு வீடுங்கிறது கவி. 4 எழுத்து போடு என சொல்ல புகையில, புகையிலங்கிற வார்த்தையில பூனாங்கிற முதல் எழுத்தையும் ஈனாங்கிற 3வது எழுத்தையும் எடுத்துட்டோம்னா அடுத்து என்ன விழுகும்? கையில வீட்டில் இருக்கக்கூடிய சிவபெருமான். அதனாலதான் 5 எழுத்துல பிறந்து 5 எழுத்துல வளர்ந்து 5 எழுத்து ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகால் 5 எழுத்துல ஒரு எழுத்து அறிந்து கூற வல்லிரேன் அஞ்சலஞ்சல் அஞ்சலஞ்சல் நம்பனத்தில் ஆடுமே அப்படின்னு சிவநாடுனாரு அம்பலத்துல. நம்ம அறம் சம்பளத்துல கற்பக செல்வனே பார்த்து செய்யணும், ஆனா குறையே செய்ய மாட்டாரு அவரை பொறுத்த வரைக்கும். அதனால சம்பளத்துல யாருனாலும் பேர் சம்பளம் கொடுக்கறது ஒரு சில பேரு. ஆனா கற்பக செல்வம், கற்பக விருட்சம்னா கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடியதில்ல. அதே சமயத்துல எல்லாரையும் போட்டாலும் ஞானஸ்தர்களா போட்டிருக்கிறதுனால அதனால நமக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் வேற ஒண்ணும் கிடையாது. அதனாலதான் அத்திகிலே கரம் பத்திகிலே மனம் புத்திகிலே நட மத்திகிலே அத்திகிலே கரம் பத்திகிலே மனம் புத்தி என்ன இளங்கண்ணே பாட்டுக்குதான் வாசிக்க பேச்சுக்கும் வாசிக்கிறீங்களே என்ன காரணம்? சம்பளம் வாங்குறதுக்காக தானே. சுருதானம், வேதானம், பூதானம், அன்னதானம் இதையெல்லாம் விட சிறந்தது நிதானம். நான் நிதானமா வந்திருக்கேன், நீங்களே நிதானமா இருக்கீங்க. அதனாலதான் பேச்சுக்கும் வாசிக்கிறீங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா அந்த வகையில எங்க அண்ணனை மட்டும் சேர்க்கவே கூடாது. சாமி சங்கீத முறையில வசனத்துக்கு வாசிக்கிறதுக்கு பேர் கந்தார்த்தம்னு பேரு. ஆமா, அந்த கந்தார்த்தம்ங்கிறது வசன நடைக்கும் தாளமாக இசைக்கக்கூடிய பேரு, அதுக்கு பேர் கந்தார்த்தம்னு பேரு. கந்தாஸ்திரம் அண்ணே எனக்கு முதல் புத்தகம் கொடுத்து என்ன ஆளாக்கி விட்டது நீங்க தான். அதே சமயத்துல நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றைய மறப்பது நன்று. இருந்தாலும் நான் இன்னைக்கு 3000 ரூபாய் கேட்கிறேன்னா காரணம் என்ன? உங்களை வச்சுட்டேன். அதை வாழ்க்கையில மறக்க கூடாது இல்லையா? அதனாலதான் இந்த உலகத்துல நன்றியை அப்பா வணக்கம் மறக்கவே கூடாது என்ற முறையிலே இந்த உலகத்துல சங்கீதம் அன்படும் நன்மல தூவி பரமானந்த தேவியின் அடியினை மேவி இன்படும் முன்னுடல் ஆவி நானும் தேடாயினி இங்கே குழாவி என்ற முறையிலே இச்சா சக்தி, கிரியா சக்தி, யோக சக்தி, ஞான சக்தி, பராசக்தி சக்திகளை நமக்கு இது புத்தி அவளை இணைந்தால் ஏற்படும் அப்புறமாக கொஞ்சோண்டு சுத்தி. அதனால் உண்டாகலாம் அண்ணனுக்கு தெரியாம உண்டாகலாம் முத்தி என சொல்லக்கூடிய பராசக்தியை கண்டு அவளுக்கு செய்து விட்டு தொண்டு. இன்னைக்கு அவசியம் கழகம் உண்டு. ஏன்னு கேட்டா அறிவாளிகள் இருக்கக்கூடிய சிவகங்கை மாவட்டத்துல கால வச்சுதான் நானும் ஒரு மனிதனாகவே வந்திருக்கேன். அதனால அந்த நன்றியை மறக்க கூடாது இல்லையா? இன்னைக்கு அவசியம் கழகம் உண்டு. அறிவாளிகள் இருக்கக்கூடிய ஒரு அருமையான இடத்தை கண்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினாலே நாராயணா என்று எழுந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு கழகம். கழகம்னா சாதாரண கழகமா?